தீக்குளிப்பு தற்கொலை செய்ய மூச்சில் திமுக நிர்வாகி அரசு ராஜாஜி மருத்துவம் தீக்காய பிரிவு சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார் பானு. மதுரை மாநகர ஆவின் திமுக தொழிற்சங்க கௌரவ தலைவராக பதவி வகித்து வந்தார் மதுரை மாநகரி பகுதியைச் சேர்ந்த கணேசன். கடந்த ஆண்டு மதுரை சிமக்கல் பகுதியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலை முன்பாக தமிழக ஆளுநரை மாற்ற கோரி தன் உடலில் டீசலை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற அவர் சிகிச்சைக்கு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் திமுக யாரும் மருத்துவமனை கூட சந்திக்காத நிலையில் அவருக்கு ஆறுதல் கூட தெரிவிக்கல. இதனால் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மாநகரி கணேசன் இது தொடர்பாக திமுக தலைமைக்கு மதுரை மாவட்ட செயலாளர் தளபதிக்கும் புகார் மனு அனுப்பியுள்ளார் பானு. ஆளுநருக்கு எதிராக இது போன்ற தான் போராட்டம் நடத்திய நிலையில் தன் உடலுக்கு நலக்குறைவு ஏற்பட்டு நாள்தோறும் அசிரமப்பட்டு ஆளாக தன்னை கட்சி சார்பில் யாரும் சந்தித்து ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை எனவும் ஏற்கனவே தான் 2 முறை மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக விருப்பம் அளித்துள்ள நிலையில் தன் உடல்நிலை குறித்து உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் திமுக சார்பில் எடுக்காத நிலையில் மனம் நொந்த அவர் நேற்று காலை மதுரை சட்டமன்ற உறுப்பினர் கோ. தளபதியின் வீட்டின் முன்பாக தீக்குளிக்க முயன்றுள்ளார் பானு. இந்த நிலையில் உடல்நிலை எரிந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். 70% உடல் எரிந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்தார் பானு. எனது தொடர்ந்து திருப்பரங்குன்றம் காவல்துறை இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு திமுக கட்சியை சேர்ந்தவர் திமுக எம்எல்ஏ வீட்டின் முன்பாக தீக்குளித்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பானு.